நீங்க சொல்லுங்க. சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் தான் கூட பிரியாணி செய்யலாமா, இப்படிலாம் கூட செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிரியாணி மட்டும் இல்லாமல் அதுக்கு கொடுத்த சைட் டிஷ், அதுக்கு டெசர்ட், அது எல்லாமே டிஃபிகல்ட்டாக ஒன்று பார்த்து அவ்வளோ யம்மியாக செஞ்சுருந்தீங்க. நிச்சயமாகவே எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் லைக் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே எங்களை பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ யம்மியாக கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. சூப்பராக இருந்தது. ஓகே. നമസ്കാരം. പാർട്ടിസിപ്പേറ്റ് ചെയ്ത എല്ലാ അവരുടെ എഫേർട്ടിനും ഹാർഡ് വർക്കിനും എല്ലാത്തിനും സ്പെഷ്യൽ താങ്ക്സ്. ഞാൻ ഇതുവരെ വിചാരിച്ച ബിരിയാണി എന്ന് പറയുന്ന ഒരു ഒറ്റ ഫ്ലേവർ മാത്രമാണ്. പക്ഷേ ഇവിടെ വന്നപ്പോഴാണ് എല്ലാവരും നന്നായിട്ട് ചെയ്തു. ജഡ്ജ് ചെയ്യുന്നത് ഈസി ടാസ്ക്. പക്ഷേ ആരെങ്കിലും നമ്മൾ വിന്നറായിട്ട് സെലക്ട് ചെയ്തേ പറ്റുള്ളൂ. സോ എല്ലാവർക്കും ഓൾ ദ ബെസ്റ്റ്. താങ്ക് യു സോ മച്ച്. சூப்பர். இந்த நேரத்தில் வந்துட்டு மாதப்பட்டி எனக்கு நிறைய கேள்விகள், அதாவது துபாய் பற்றி கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் துபாய் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ துபாய் வந்தீங்க? துபாய் வந்து நான் கல்ஃப் ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஓகே. ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர். சூப்பர். ஸோ இங்கேருந்து வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அட்டன் பண்ணி இந்த மெஷினரிஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் கோயம்புத்தூரில் வந்து என்னோட இண்டஸ்ட்ரியல் கிச்சன் வந்து டிசைன் பண்ணேன். ஓகே. மிகப்பெரிய அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 50,000 மீல்ஸ் அந்த கிச்சனில் ஒரு நாளைக்கு பண்ணிட்டு இருக்கேன். அப்பா. அண்ணா துபாயில உங்களுக்கு பிடிச்ச டாப் 3 பிளேசஸ் தான் என்ன சொல்லுவீங்க? துபாய்னாலே பிடிக்கும். சூப்பர். பெரிய நேரத்தில் கொடுத்துருக்க பாருங்க. அண்ட் இன்னொரு துபாயில இந்தந்த ஃபுட்டெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நீங்க சமைக்கிற உங்களுடைய ரெசிபி தான் உங்களுக்கு பயங்கர டிஃப்ரெண்டாக வைரல் ஆகும். அந்த மாதிரி துபாயில இந்தந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணுவேன். எந்த ஊர் போனாலும் அந்த ஊரோட சிக்னேச்சர் ட்ரை பண்ணுவேன். அந்த அரபிக் ஃபுட் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். மந்தி பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மந்தி பிரியாணி சூப்பர் சூப்பர். அண்ணா எல்லாருமே யாரு அந்த வின்னர் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வந்து காத்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரமா சொல்லிட மாட்டோம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ். இப்போ தேர்ட் வந்து போலாம் நம்ம. ஆக்சுவலி பிஃபோர் ஜட்ஜஸ் வந்து ஃபைனலிஸ்ட் யார், அந்த வின்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்க வந்திருந்த அந்த 31 பேருமே கண்டிப்பா இன்னைக்கான வின்னர்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துடலாம். இப்போ இதே துபாயில நிறைய பேர் வீட்டுல நல்லா பிரியாணி பண்ணிட்டு இருக்கிறப்போ வீட்டை தாண்டி வந்து நம்ம பிரியாணியை கண்டிப்பா நம்ம சூப்பரா பண்றோம், அதை டேஸ்ட் பண்ணி பிரைஸ் வின் பண்ணுவோன்ற நம்பிக்கையோட நீங்க எல்லாரும் வந்தீங்கல்ல, அப்பவே நீங்க எல்லாரும் வின்னர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வின்னர்ஸ்க்காக ஆடியன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துருங்க. 31 பேருக்குமே எங்களுடைய மிகப்பெரிய மரியாதைகள். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா சமைச்சு எல்லாரும் வந்து அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வளர்ந்துருக்கலாம். ஸோ பெரியவங்க 2 பேர் வந்து அவர் சமைச்சிருக்காங்க, கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கே எல்லாரும் உங்களுக்கு எல்லாருமே ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் காம்படிஷன் வந்துருச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் 3 பேர் வேற சொல்லிட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட மார்க் போட எல்லாருக்கும் ஒரே மாதிரி மார்க் தான் வருது. இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் டேஸ்ட், ப்ரெசன்டேஷன், இந்த 3ஐயும் வச்சு நாங்கள் வந்து ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னையிலிருந்து மாறப்போவது உங்க தலைவிதி. ஏன்னா உங்கள யாரோ ஒருத்தர் தான் சமையல் தளபதி. ஆமா. ஃபர்ஸ்ட் தேர்ட் பிரைஸ். எஸ், கண்டிப்பாக. நல்லா ஒரு சூப்பரா பிரான் வச்சு மேங்கோ வச்சு ஒரு ஸ்பைசி பிரியாணி பண்ணியிருந்தாங்க. WIT 009 யாரு பாரு? பிரியாணிங்களோ இல்லை முடிஞ்சிச்சா? ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அண்ணே, அந்த செகண்ட் பிரைஸ் மசல்ஸ்ல ஒரு பிரியாணி பண்ணாங்க. அதுவும் பேஷன் ஃப்ரூட் வச்சு. இப்போ அந்த பேஷன் ஃப்ரூட்டோட சாஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ அல்டிமேட்டா இருந்துச்சு. WIT
038 ஷபானா. ஷபானா அதாவது உண்மையிலே இந்த அளவுக்கு பிரியாணியில வெரைட்டி பண்ண முடியும் இவ்வளவுதான் பார்க்கும்போது தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டோம். So என்னன்னா இன்னைக்கு நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண போறேன் அப்படி நினைக்கிறவங்க கை தூக்குங்க பாருங்க. யாருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாப்போம் கை தூக்குங்க. அப்பா இத்தனை போய் ஷாக் ஆயிட்டு போறாங்க பாரு. யாரு சாப்பிட்டு முடிப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம்னா சாப்பிடுறதுக்கு. ஓகே அதாவது எத்தனை பேர் அது கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? 5 பேர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே யார் இவங்கலாம் கை தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா எல்லாருமே கொடுக்கலாம், அவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஓகே இருந்தாலும் அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணிட்டு நாங்க 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறோம். அப்பா எவ்வளவு சூப்பரா இருக்கு, கிரியேட்டிவா ஒரு இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, எப்படி இதை வந்து ஸ்டீம் பண்ணீங்களா இல்லை ஃப்ரை பண்ணீங்களா டீப் ஃப்ரை பண்ணீங்களா, அவ்வளோ கேள்விகள் கேட்டு நாங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். ஸோ நம்ம மெனுல சமையல் தளபதி மும்தாஜ் WIC 0058. வாவ் Yes, நம்ம WIC இந்த எடிஷன் சமையல் தளபதி நம்முடைய மும்தாஜ் அவர்கள் நண்பர்கள் கற்றுக்கொள்ளலாமா? எஸ் அதாவது அவங்க என்ன பிரியாணி பண்ணாங்கன்னா, இல்ல நீங்க பேசணும். போட்டா பிரான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள மஷ்ரூமை ஸ்டஃப் பண்ணி ஒரு பால்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு தம் பிரியாணி பண்ணாங்க. அந்த பிரியாணியில அந்த பிரானோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் அந்த பிரியாணியோட அந்த பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்றப்போ அது அப்படியே மெல்ட் ஆகுது. உள்ளுக்குள்ள அந்த மஷ்ரூம் வந்து மட்டன் மாதிரி இருக்கு, இவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுல என்ன ஃபில்லிங் பண்ணாங்க நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. அண்ணே முக்கியமானது வந்து இந்த மொசாம்பி சாஸ் சொல்லுங்க. சூப்பர் சலிமா. மொசாம்பி சாஸ் அடிப்படை அதாவது பிரான்